ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளையிலே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 8வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறேன். உமது நாமமும் உம்மை துதிக்கும் நினைவும் என் ஆத்துமாவுக்கு வாஞ்சையா இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றாரு, உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்மா வாஞ்சியா இருக்கு. ஹல்லேலூயா. தேவப்பிள்ளையில பாருங்க, அவருக்கு என்ன வாஞ்சனா, ஆண்டவர் நாமத்து குறித்தும் அவரை நினைக்கிற நினைவு குறித்தும் எப்பவுமே அவர் வாஞ்சிக்கிறார். இன்னைக்கு நம்ம உலகத்துல எதையோ வாஞ்சிக்கிறல, பொண்ணு பொருளை, உலகத்தின் காரியங்களை, தெய்வப்படல, அந்தஸ்து, ஆஸ்திய, இப்படி எதையோ வாஞ்சிக்கிறோம், ஆசைப்படுறோம். ஆனா இங்க தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னா, அவருடைய வாஞ்சை என்னன்னா, உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும். ஹல்லேலூயா. எவ்வளவு அழகா இருக்குல்ல தேவப்பிள்ளையில. யார் அவர் நாமத்தையும் 24/7 அவர் நினைப்பிலேயே இருக்காங்களோ அங்க வாழ்க்கை சாதாரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யோசித்து பாருங்க, அவங்க வாழ்க்கை கர்த்தர் மேன்மையா வைப்பார். ஹல்லேலூயா. ஏசாயா 9:6 வாசிப்பீங்கன்னா, அவர் நாமங்கள் அழகா பட்டியல இருக்கும். அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ளவர், நித்திய பிதா, சமாதான பிரபு. அந்த நாமத்திற்கார அத்தனை ஆசீர்வாதங்களை அவர்கள் அனுபவிக்க முடியும். ஆமென். தேவப்பிள்ளை, அது மாத்திரம் இல்லாம நீங்க தொடர்ந்து வாசிங்க, எபேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை கூட இப்படியே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். வாசிக்க கேட்போம். எல்லா துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவரை உயர்ந்திருக்கத்தக்கதாக. ஹல்லேலூயா. பாருங்க, பவுல் எவ்வளவு அழகா சொல்றாரு. துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் உயர்ந்திருக்கத்தக்காக. யார் நாமங்க? இயேசு என்ற நாமம். அந்த நாமம் சாதாரண நாமம் அல்ல தேவப்பிள்ளையில. வானோர் பூதலத்தர் யாவரையும் முழங்காலில் முடங்க வைக்கிற நாமம். ஆமென். 30 முக்கோடி தேவருக்கு மேலா உயர்ந்திருக்கிற நாமம் அந்த நாமம். அந்த நாமம் உங்களுக்கு நினைவா இருக்குமானா, அந்த நாமத்து மேல நீங்க வாஞ்சியா இருப்பீங்கன்னா, தேவப்பிள்ளையில அந்த நாமத்துல உண்டாகிற ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. வேதத்துல அற்புதமான ஒரு சம்பவம் இருக்கும். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி. 7வது வசனம் வாசிக்கலாம். வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க 8வது வசனம் வாசித்தீங்கன்னாக்கா, அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்தான். பிறந்த நாள் முதல் சப்பானிங்க, பிறந்த நாள் முதல் சப்பா நடக்க முடியாது. அவனை தேவாலயத்தினுடைய என்ட்ரன்ஸ்ல வச்சு பிச்சை கேட்கும்படி வச்சிருந்தாங்க. அவன் ஒரு பிச்சைக்காரன், நடக்க முடியாத. பிறந்த நாள் முதல் சப்பானி. தேவப்பிள்ளையில எப்பவுமே ஆசோசியலா பிச்சை கேட்கிறாரு. அந்த நேரத்துல பேதுரு யோவான வராங்க. அவர்களும் ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போதுதான் அவங்க சொல்றாங்க, வெள்ளியும் பொண்ணு என்னிடத்துல இல்ல, என்னிடத்தில் உள்ளது உங்களுக்கு தரேன். அவரிடத்துல இயேசுவின் நாமம் இருந்தது. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல எழுந்து நடவென்று சொல்லும் போது வேதத்துல வாசிக்கிறோம், அவன் பலன் அடைந்து நடந்து குதித்து தேவனை துதித்தான். தேவப்பிள்ளையே, ஆமென். அந்த நாமத்துக்கு அவ்வளவு பெரிய வல்லமை இருக்கு. அங்கதான் யோவான் 14:14 ஆண்டவர் சொன்னாரு, என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு. இன்னைக்கு அந்த நாமத்தை நினைக்கிற நினைவும் அந்த நாமத்தை உயர்த்துகிற துதியும் உங்க நாவுக்குள்ள இருக்குமானா, தேவப்பிள்ளை, அந்த நாமத்தை நீங்க வாஞ்சிப்பீங்கன்னா, நிச்சயமா சொல்றேன், எப்படி முடவன் நடந்தானோ உங்க வாழ்க்கையில் எதெல்லாம் முடமாக்கப்பட்டிருக்கிறதோ
கர்த்தவங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்த உண்மையில இருக்கிற கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லும்ப துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை செய்வேன் சொன்ன கர்த்தர். ஆண்டவரே ஆமாப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு பிறந்த நாள் முதல் சப்பானி அந்த முடவனை நீங்க நடக்க பண்ணுவீங்கன்னா இன்றைக்கு உங்க நாமத்துல நான் ஜெபம் பண்றப்பா. யார் யார் எதை வாஞ்சிக்கிறாங்களோ அவளுக்கு அது நிறைவேறுவதாக இந்த நாளில் அது ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உங்க நாமத்தை நாமமோ உங்களை நினைக்கிற நினைவோ எங்களுக்கு வாஞ்சியா இருக்கட்டும். அந்த நாமத்தை வாஞ்சிக்க உதவி செய்வீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் கரம் பிடித்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்புக்கப்படும் எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்தலும் பொறுப்பெடுத்தலும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அவர் நாமத்தை கூப்பிடுங்க, அற்புதங்களை பெற்றுக்கொள்வீங்க. God bless you.